தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. இடைநிலை ஆசிரியர்கள் 17வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 24 மணி நேரமாகியும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படாமல் இருப்பதால் உறவினர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 17வது நாளாக சென்னையில போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் 7 பேர் நேற்று காலையிலே காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டார்கள். தற்போது வரை, அதாவது 24 மணி நேரங்கள் ஆகியும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவலை காவல்துறை தெரிவிக்கவில்லை. இதனால் அந்த ஆசிரியர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மற்ற சக ஆசிரியர்கள் ஆகியோர் பெரும் சோகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆனதோ என்று அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராபர்ட், மாநில தலைவர் ரிக்ஸ் ஆனந்தகுமார், மாநில பொருளாளர் கண்ணன், அதே போல மாநில துணைத் தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று காலையில் சுமார் ஒரு 8-9 மணிக்கு அவர்கள் சாப்பிடுவதற்காக வெளியே வந்தபோது ஒவ்வொருவராக காவல்துறை வாகனத்திலே ஏற்றி அழைத்து செல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். 24 மணி நேரங்களை கடந்தும் கூட தற்போது வரை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மேலும் அவர்களது செல்போன் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக மற்ற பொறுப்பாளர்களோ அல்லது மற்ற ஆசிரியர்களோ அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருப்பதாகவும் சொல்கின்றார்கள். சில பேர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவலாக சொன்னாலும் கூட, ஆனால் அது உறுதியான தகவலாக இல்லை. தொடர்ந்து அவர்கள் சென்னையிலே தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இது போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. எங்களது முன்னணி நிர்வாகிகளை நீங்கள் இது போன்று கைது செய்து வைத்திருந்தாலும் கூட, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவலை சொல்ல மறுத்தாலும் கூட, நாங்கள் எங்களது கோரிக்கையாக தொடர்ந்து போராடுவோம் என்று அந்த ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இது போன்று சட்டவிரோதமாக முன்னணி நிர்வாகிகளை கைது செய்து வைக்கக்கூடாது, அவர்களை சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும், தவறு செய்திருந்தால் நாங்கள் சட்ட ரீதியாக அதனை சந்திக்க தயார் என்று அந்த ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவர்கள் 24 மணி நேரத்துக்கு மேலாகியும் கூட தற்போது வரை அந்த முன்னணி பொறுப்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. முன்னணி பொறுப்பாளர்களை கைது செய்துவிட்டால் இந்த போராட்டம் ஒடுங்கிவிடும் என்று காவல்துறையினர் நினைக்கிறார்கள். ஆனால் சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்று அந்த ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எங்களுக்கு நிர்வாகிகளை கைது பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் எங்கே வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவலே தெரியலை. இன்னைக்கு 17 நாளாக அங்கே போராடிட்டு இருக்கோம். நாங்கள் அரசை மெயினாக கேட்கறது சம வேலைக்கு சம ஊதியம். அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்றணும். 17 நாளாக எங்களுடைய குடும்பம் குழந்தைகளை விட்டுட்டு சென்னையில் முதல்வருக்காக நாங்கள் 17 நாளாக காத்திருக்கோம். அவங்க தான் பொங்கலும் வரப்போகுது. இந்த நல்ல நேரத்தில் முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுத்து இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றி தரணும். எங்கள் குடும்பத்தோடு சேர்த்து எங்களுக்கு இனி இந்த பொங்கலில் ஒரு நல்ல செய்தி வரணும். அதே நேரத்தில் எங்கள் மாநில தலைமை எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் மாநில தலைமைகளையும் எங்கள் கண்ணில் காட்டணும். அதற்கு இந்த அரசு ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு இன்னைக்கு எங்கள் மாநில தலைமை எங்கே இருக்காங்கன்றது இந்த அரசாங்கம் சொல்லியே ஆகணும். போராட்டம் கண்டிப்பாக தொடரும். எங்கள் மாநில தலைமைகள் சிறப்பாக எங்களை வழிநடத்திருக்கார்கள். போராட்டம் இடைவிடாத போராட்டம் தொடரும். இதுக்கு மாநில தலைமை இல்லைனாலும் போராட்டம் கண்டிப்பாக தொடரும். எங்களுக்கு இதுவரைக்கும் தகவல் தெரியலங்க. எங்களுக்கு மாநில தலைமை கண்டிப்பாக எங்க இருக்காங்கன்ற தகவல் தெரியணும். காவல்துறையிட்டே நேற்று நாங்கள் சாயந்தரம் நேற்று காலையிலே களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களை கைது பண்ணிட்டாங்க. ஒரு ஜனநாயக முறையில் ஒரு போராடுறதுக்கு ஒரு இடம் கொடுக்கல. ஒரு சாலையோரம் கடந்து போராடுறோம். அப்படி ஒரு சாலையோரம் கடந்து போராடுறதுக்கு இடம் கொடுக்காம கூட அவங்க களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் மாநில தலைமையை போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் கைது செஞ்சிருக்காங்க சார். திட்டமிட்டபடியே கைதும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கே கைது பண்ணி எங்கே வச்சிருக்கிறாங்கிற தகவல் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல சார். மாநில தலைவர், துணைத் தலைவர், மாநில பொருளாளர், துணை பொருளாளர், துணை செயலாளர் 5 பேரையுமே காணோம். இப்போ வரைக்கும் எந்த தகவலுமே இல்லை சார். அவங்கள தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தாங்க.
அவங்களுடைய தலைமையின் கீழே தான் நாங்கள் இந்த 17வது நாள் போராட்டம் வரைக்கும் இது கொண்டு வந்திருக்கிறோம். இப்போவும் தமிழக அரசு எங்களை அழைத்து பேசி இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் ஏன் இருக்கணும்? இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எங்களுக்கு தலைமைகளை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ சொல்லி கொடுங்க. பேச்சுவார்த்தை நடத்தணும் சார். கண்டிப்பா எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இதை நாங்களா கேட்கல. கண்டிப்பா தொடரும் சார். சார் இது எப்படி தெரியுமா இருக்கு? சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கு சார். இந்த மாதிரி முட்டாள்தனத்தை யாராவது பண்ணுவாங்களா சார்? நாங்க வேற யாரும் சொல்லி எல்லாம் வரல. தன்னெழுச்சியா எனக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை போராடுறோம். இதை அவங்கள நீங்க அதுவும் நேரடியா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாம் கைது பண்ணல. எப்படி கொண்டு போனாங்க, எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, எப்ப விடுவாங்க, எங்க இருக்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கைது நடவடிக்கை சரியா? சமூக நீதினு சொல்றாங்கல்ல, இது ஏதாவது ஒரு வகையில இவங்க பண்றது அந்த மாதிரி இருக்கா? நீங்களே பாருங்க. என் பேர் சின்னத்துரை, இடைநிலை ஆசிரியர், கொடைக்கானல் வட்டாரம், திண்டுக்கல் மாவட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரமாகியும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் வேதனையுடன் தெரிவித்ததை காட்சிகளாக பார்த்தும் விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.